ஹalleluya ஹalleluya. ஒரு சிறு கதை மாத்திரம் நான் சொல்றேன். एक छोटा सा कहानी को आप लोगों को सुन बताएंगे। ஒரு ஊர்ல ஒரு சோம்பேறியான ஒரு வாலிபன் இருந்தான். एक गांव में एक आलसी एक जवान लड़का था। அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டான். जो भी काम करने के लिए ஒழுங்கா ஸ்கூலுக்கு அவன் போகல. वो स्कूल भी नहीं गया था। அவன் ஒரு சோம்பேறியானவன். बहुत आलसी के साथ அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். उसके बारे में सब लोग जानते थे। அவன் ஒரு சோம்பேறின்னு சொல்லிட்டு सब लोग कहते थे, गांव वाले लोग बहुत आलसी। ஒரு நாளைக்கு एक दिन அவனுக்கு ரொம்ப பசிச்சு बहुत ज्यादा भूख लगने लगा। எதையாவது சாப்பிடணும்னு நினைச்சான். जो कुछ खाने के लिए चाहता था, அவன் கையில காசு எதுவுமே கிடையாது. उसके हाथ में पैसा नहीं था। ஏன்னா ஒரு சோம்பேறி. कारण कमाने के लिए नहीं जाता था, कमाया नहीं, हाथ में पैसा भी नहीं है। ஒரு சோம்பேறியான ஒரு வாழ்க்கை. वो बहुत आलसीपन के साथ எதை குறிச்சும் முயற்சி செய்ய மாட்டான். किसी भी बातों को मतलब अपना तलाश नहीं किया, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். किसी भी बातों को चिंता नहीं करता। மனம் போன போக்குல ஒரு வாழ்க்கை. अपना मर्जी से अपनी इच्छा से चलता था। இப்ப ரொம்ப பசிக்குது அவனுக்கு. वो भी उसको ज्यादा भूख लगने लगा। எதையாவது சாப்பிடணும் அவனுக்கு. जो कुछ खाने के लिए मन வீட்டுல था, எந்த சாப்பாடும் இல்ல. घर में कुछ भी खाना नहीं கையில था, காசும் கிடையாது. हाथ में पैसा भी नहीं था। இவனை பத்தி அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். और इनके बारे में पूरा गांव में सबको मालूम था। நம்ம யாரும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. जो भी उसको खाना नहीं देता था। வீட்டுல இருந்து வெளியே வந்தான். घर से बाहर आया, அங்க இங்கேயுமா ஊரெல்லாம் அலைஞ்சான். वो इधर उधर गली गली घूमने लगा। யாரும் அவனுக்கு சாப்பாடு कोई கொடுக்கல. उसको खाना नहीं दिया। கடைசியில ஊர்ல இருந்து வெளியே போனான். वो गांव से बाहर गया। ஒரு பெரிய ஒரு மாந்தோப்பு பார்த்தான். बहुत बड़ा आम का बगीचा था। நிறைய மாங்காய் இருந்துச்சு. बहुत आम भरा हुआ था। சில மாங்காய் அழகாக பழுத்து இருந்துச்சு. बहुत अच्छे से आम पका हुआ भी दिखाई दिया। ஒரு பக்கம் பசி. एक तरफ तो भूख लग रहा எப்படியாவது சாப்பிடணும். कैसे भी उसको खाना है। யார்கிட்டையும் கேட்கல. किसी पूछेगी। அந்த மாந்தோப்புக்குள்ள ஏறினான். और तो अपना आम का बगीचा का சில மாங்காய்களை பறிச்சான். कुछ आम को तोड़ा, சாப்பிட ஆரம்பிச்சான். खाने के लिए शुरू किया। சாப்பிட்டுட்டு இருக்கும்போது वो आम को खाने समय அந்த 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 மாந்தோப்புடைய அந்த எஜமான் வந்துட்டாரு. वो उसका बगीचा का मालिक आने लगा। அவன் வந்தோடனே எனக்கு ரொம்ப பயம். वो मालिक आ गया तो उसको डर, என்ன பண்றேன்றே தெரியல. अभी क्या करेंगे। எல்லா மாங்காய்களை கீழே போட்டான். और जो खा रहा था उस मांगा आम को सबको गिरा பயந்த दिया। இடத்துல ஓட ஆரம்பிச்சான். वो आम को गिरा कर दौड़ने के लिए शुरू किया। ஓடி 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 ஒரு காட்டு பகுதியில போனான். वो दौड़ते दौड़ते एकदम जंगल में पहुंच गया। காட்டுல போனா அங்க போனாலும் அவனுக்கு பயம்தான். वो जंगल जाने के बाद और डर लगने ஏன்னா लगा। நிறைய பேர் சில நேரம் நமக்கு பயம் வரும். और बहुत बार हम लोग को ऐसे डर आता होगा। படிப்பை பார்த்தா பயம் வரும். हम लोग कभी पढ़ाई करने के समय डर ஸ்கூலுக்கு आता போறோம் है। பார்த்தா பயம் வரும். स्कूल जाना क्यों जाना, स्कूल का डर आता है। எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறோம்ன்றது தோணும். क्यों हम स्कूल जाते हैं तो सोचते எதுக்கு हैं। படிக்கணும்னு தோணும். हम लोग क्यों पढ़ते हैं सोचते हैं। ஏன் எக்ஸாம் வருதுன்னு தோணும். एग्जाम क्यों आता है तो सोचते சில हैं। வேளை பயம் வரும். बहुत बार डर आता है। இவனுக்கும் பயம் வந்துச்சு. ये लड़का को बहुत डर आने लगा। காட்டுல போனனால அந்த மிருகங்களை எல்லாம் பார்த்து பயம் வந்துச்சு. और जंगल जाने के बाद और जानवर को देखकर डर आने लगा। ஒரு மரம் இருந்துச்சு. एक पेड़ है, அந்த மரத்து மேல உயர உட்கார்ந்து இருந்தான். वो पेड़ के ऊपर जाकर चल गया, बैठ गया। உட்கார்ந்து இருக்கிற வேளையில ऊपर पेड़ में बैठते समय அந்த மரத்தை நோக்கி ஒரு பெரிய ஒரு சிங்கம் வந்துட்டு இருந்துச்சு. वो पेड़ को देख कर एक बड़ा शेर आने लगा। அதனுடைய வாயில பாத்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு மாமிசம் அந்த சிங்கத்துடைய வாயில இருந்துச்சு. और उसी के मुंह में एक टुकड़ा मांस था। அதே நேரத்துல उस समय में ஒரு நரி அதனால சரியா நடக்கலாம் முடியல. एक लोमड़ी उसको देख रहा था। அதுக்கு கால் அடிபட்டு இருந்துச்சு. वो लोमड़ी को पांव को चोट था, அதனால நடக்க முடியல. वो चल नहीं पा रहा था। அதுவும் வந்துட்டு இருந்துச்சு. वो लोमड़ी भी आ रहा था। ஒரு பக்கத்துல சிங்கம், एक तरफ से शेर, இன்னொரு அடிபட்ட ஒரு நரி வந்துட்டு இருந்துச்சு. एक तरफ से लोमड़ी पैर में चोट लगा और लोमड़ी भी आ रहा है। இது எல்லாத்தையும் அந்த அந்த லேசி அதாவது அந்த சோம்பேறியான அந்த வாலிபன் மரத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். वो मतलब आलसीपन था वो लड़का, वो पेड़ में बैठ करके दोनों को देख रहा है, शेर को देख रहा, लोमड़ी भी देख அந்த रहा। நேரத்துல उस समय में ஒரு மான் அழகாக துள்ளி விளையாடி ஓடிட்டே இருந்துச்சு. एक हिरन बहुत इधर उधर कूदते कूदते दौड़ रहा था। சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். शेर को बहुत खुश हो गया। இதை நான் கீழே கொன்னு சாப்பிட்டேன்னா என் வயிறு நிறைஞ்சிரும். अभी शेर को मन में लगा हिरन को हम दौड़ कर पकड़ेंगे, खाएंगे तो मेरा पेट भर जाएगा। இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா वो शेर ने क्या வாயில किया? இருந்த அந்த மாம்சத்தை கீழே போட்டுட்டு அந்த 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 மானை வேட்டையாட போயிடுச்சு. वो शेर ने क्या किया, मुंह में रखा था मांस को नीचे गिराकर वो दौड़कर हिरन के दौड़ने लगा। இப்ப நரிக்கு ரொம்ப சந்தோஷம். वो लोमड़ी बहुत खुश होने लगा। ஏற்கனவே நரிக்கு இப்ப வேட்டையாட முடியாது, அதுக்கு கால் அடிபட்டிருக்கு. और लोमड़ी तो चल नहीं पाता, दौड़ नहीं पा रहा था, उसको पैर में चोट था। இப்ப சிங்கம் விட்டுட்டு போன அந்த சிறு மாம்சத்தை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நரி யோசிச்சு. वो शेर चोट गया, उसका मांस खाने के लिए लोमड़ी ने थोड़ा सा चलने लगा। நரி வந்து அதை சாப்பிட்டுச்சு. ओ लोमड़ी ने आकर वो मांस को खा लिया। இதெல்லாம் யாரு பாக்குறா? ये सब कौन देख रहा அந்த है? சோம்பேறி பாக்குறான். वो
वो आलसी था ना, वो लड़का ऊपर पेड़ बैठ के देख रहा था। அந்த சோம்பேறி நினைச்சான் आलसी लड़का ने सोचा ஆண்டவன் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா वो परमेश्वर लोमड़ी को खाना दे रहा, वो सिर को खाना दे रहा, எனக்கும் கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை. वो उसको भरोसा नहीं लगा, सबको खाना दे रहा, हमको ஆனா मिलेगा। அவனுக்கு தெரியல சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவ மாட்டான்றது அவனுக்கு தெரியல. वो आलसी में रहने वाले को परमेश्वर मदद नहीं करेगा, उनको नहीं पता था। இந்த சோம்பேறியானவன் அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா சாப்பாடு வரும்னு சொல்லிட்டு वो आलसी है, वो व्यक्ति पेड़ पे बैठ के सोचा हमको खाना कहाँ से ஒரு நாள் मिलेगा। முடிஞ்சிச்சு, एक दिन बीत गया, 2 நாள் முடிஞ்சிச்சு, 2 दिन बीत गया, 3 நாள் முடிஞ்சிச்சு, 3 दिन हो गया, சாப்பாடே வரல. कोई खाना नहीं मिला, कुछ नहीं அவன் मिला, சரீரம் தளர்ந்து போச்சு, तो शरीर बहुत कमजोर மரத்துல लगा, இறங்கவே முடியல. पेड़ से कैसे उतरेगा, ஏறுறதுக்கு பலன் இருந்துச்சு, वो चढ़ने से भी ताकत था, இறங்குறதுக்கு பலன் இல்ல. वो पेड़ से उतरने की ताकत கடைசில था, மரத்துல உட்கார்ந்தே செத்துட்டான். वो पेड़ में रह के मर गया। இந்த கதையுடைய அர்த்தம் என்ன? ये कहानी के सारांश क्या है? நம்முடைய வாழ்க்கை ஒரு சோம்பேறியான வாழ்க்கை கிடையாது. हम लोग का शरीर है, हम लोग का जिंदगी एक आलसीपन जिंदगी नहीं இந்த है। நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தையும் கடமைகளை நம்ம செய்யணும். इसी उम्र में जो करना है उसको करना है, ஆமா, ரைட்? அப்படிதானே? सही है कि नहीं? இப்ப உங்களுடைய வேலை என்னது? आप लोग का काम क्या है? படிக்கணும். अभी आपको काम पढ़ना है। ஆமா, அப்படிதானே? இந்த நேரத்துல நீங்க படிக்காம நீ எந்த நேரத்துல படிக்க போறீங்க? अभी नहीं पढ़ेगा तो कब पढ़ेंगे आप लोग? நீங்க படிச்சதானே உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். आप पढ़ेंगे तब अच्छा जिंदगी நீங்க पाएंगे। படிச்சதானே अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். आप लोग पढ़ेंगे तब अच्छा जीवन बिता सकते இப்ப हैं। சோம்பேறியா இருந்தீங்கன்னா आलसीपन में உங்க रहेंगे, வாழ்க்கை எப்படி முன்னேறும்? आप जिंदगी कैसे आगे बढ़ेगा? ஹalleluya. Hallelujah. அன்பான வாலிப தம்பிங்களா, जवान बच्चे लोग, அருமையான சிறு பிள்ளைங்களா, बच्चे लोग, சோம்பேறியான ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. आप लोग कभी भी आलसीपन के साथ जीना சோம்பேறியான नहीं है। வாழ்க்கை கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். आलसीपन में जिंदगी यीशु मसीह को घृणा करता है। சோம்பேறியான வாழ்க்கை உங்க வாழ்க்கையை அழிச்சிரும். वो आलसीपन की ये जिंदगी आपको नुकसान कर देगा, नष्ट कर देगा। இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சோம்பல் பட்டு வேலைக்கு போறது கிடையாது, ஒழுங்கா வீட்டுக்கு போக கிடையாது, எதுவும் செய்யாமலே இருந்துட்டு இருக்காங்க. बहुत जवान लोग हम देख रहे हैं, बहुत जवान लोग आलसीपन में खाता पीता सोता घर में रहता है, कहीं जाता पता नहीं है, पढ़ाई लिखाई नहीं करता है, தனக்குத்தானே தன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. वो तो अपनी जिंदगी को खराब कर रहा है। ஆனா நம்ம அப்படி வாழ்க்கையில இருக்க கூடாது. हम लोग इसी उम्र में छोटे बच्चे जवान लोग अपना उम्र में काम करना है, पढ़ना है, बेकार नहीं बैठना நம்ம है। வாழ்க்கையில முன்னேறணும். हम लोग जिंदगी में एक स्वप्न रखना, हम आगे बढ़ना है। நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும். हम लोग जीवन में एक गोल रहना है। எங்க அப்பா அம்மா மாதிரி நான் வாழக்கூடாது. मेरे माँ बाप के समान नहीं जीना நான் है, நல்லா படிக்கணும், अच्छे से पढ़ना நான் है, நல்லா முன்னேறணும், अच्छे से एकदम ஆண்டவருக்கு ஒழுங்கான ஒரு பிள்ளையா நான் இருக்கணும், परमेश्वर का एक अच्छे संतान ஒரு रहना है, சாட்சியாக நான் வாழணும், एक गवाही का जीवन बिताना है, நாளைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமானவனா இருக்கணும். लोग के लिए आशीष के कारण रहना है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். तो यीशु मसीह कहते हैं मां को तो दिया நீ जाएगा, எதை கேட்கிறீயோ உன்னால் ஆண்டவரை கொடுக்க முடியும். तो मां को उसको देने के परमेश्वर सामर्थ्य ஏன்னா है। இயேசு ஜீவிக்கிற ஆண்டவர். कारण यीशु मसीह जिंदा है, जीवित है। இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிற ஆண்டவர். यीशु आपके जीवन में आपको काम करता है। இயேசு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர். यीशु आपके जीवन में एक बदलाव को ले आने वाला है। ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தின ஆண்டவர். पेड़ के पीछे चलने वाला, बकरी के पीछे चलने वाला, दाऊद को उठाकर राजा दिल्ली में बैठाने वाला परमेश्वर है। அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேலை மந்திரியாக உயர்த்தின தேவன். गुलाम में रहने वाला दानियेल को एक मंत्री के रूप में बैठाया परमेश्वर। அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? आप लोग जीवन को ऐसे नहीं कर सकते। உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? आपके जीवन में आपको काम नहीं करेगा। கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதானே வேதம் சொல்லுது. बताती है, बड़ी बताती है, मां को तो तुम्हें दिया जाएगा। கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்றுதானே வேதம் சொல்லுகிறது. मांगने वाला उसको प्राप्त करेगा करके लिखा है। அப்ப ஆண்டவர் நிச்சயமா வாழ்க்கையில செய்வாரு. जरूर परमेश्वर आपके जीवन में वो काम को करेगा। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த வேதம் சொல்லுது, बाइबल बताती है, எபேசியர் 5வது அதிகாரம் यीशु 5वां अध्याय 14வது வசனம். 14 पद पढ़ेंगे बोलो। यीशु எபேசியர் 5வது அதிகாரம் 5 के 14 14வது வசனம். யாராவது படிங்க. यीशु 5 के 14 इस कारण हाँ वह कहता है, हाँ हे सोने वाले, ये सोने वाले जाकर मुर्दों में से जी उठ, जाओ मुर्दों से जुड़ लो। हाँ तो मसीह की ज्योति तुझ पर चमकेगी। हाँ मसीह का ज्योति तुमसे प्रकाश करेगी। ज्योति அது தமிழ் படிங்க ஃபர்ஸ்ட்.
ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya. Hallelujah. பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या बताती है? எழும்பு, उठो நீ எழும்பி பிரகாசிக்கணும். और उठकर प्रकाश करना है. இந்த நேரம் நீ தூங்குறதுக்கான நேரம் கிடையாது. अभी इस समय सोने की उम्र नहीं है. தூங்குறதுனால நீ மரித்து விடுவாய். वो सोने के द्वारा तुम मतलब सोते सोते मर जाएगा. நீ தூங்கிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி முன்னேறும்? आप सोएगा तो कैसे आगे बढ़ेंगे? சோம்பல் பட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி முன்னேறும்? और सिंपल में रहेंगे तो कैसे आगे बढ़ेंगे? ஒரு வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றம் வரும்? आपकी जिंदगी में कैसे बदलाव आएगा? உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா हाँ बैठे उसी जगह बैठे நம்ம எங்க போக முடியுமா? आगे बढ़े तो क्या? நீ ஒரே இடத்துல இருந்தே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. मान लो चलो एक जगह पर ஒரே बैठे இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. एक जगह पर बैठे हैं. உங்களால எங்க போக முடியுமா? अभी इधर उधर जा सकते हैं? ஒரு இடம் போக முடியாது. कहीं भी जा நீ नहीं सकते. எழும்பி நடக்க ஆரம்பிச்சதா உன்னால எல்லா இடத்துக்கும் போக முடியும். आप जगह से उठेंगे तब चलेंगे, इधर उधर जा सकते हैं. அப்படிதானே? சோ நம்ம ஒரு சோம்பலான வாழ்க்கை இருக்க கூடாது. कभी भी हम लोग आलसी पर में नहीं சோ அதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுது. बाइबल वही बात நீ बताता ஏழு है. விழித்தீர்வனாக இரு. वो उठकर जा रहना है. தூங்கவனாக நீ இருக்காத. वो सोने वाला स्थिति में नहीं रहना है. தூங்குறதுனால உன் வாழ்க்கையில ஏழ்மைதான் வரும். ओ आप सोएंगे तो आपके जीवन में गरीबता ஒரு आएगा. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. आपके जीवन में आशीष को ஒரு नहीं மாற்றத்தை पाएंगे. பார்க்க முடியாது. वो बड़ा एक आशा आपके अंदर वो नहीं देख ஒரு पाएंगे. அற்புதத்தை பார்க்க முடியாது. चमत्कार को देख नहीं पाएंगे. படிக்கிற நேரத்துல सोने समय தூங்கணும்னா सोने समय எக்ஸாம் நேரத்துல परीक्षा का समय எப்படி எழுத முடியும்? कैसे एग्जाम लिखेंगे? எப்படி பாஸ் பண்ண முடியும்? कैसे पास होंगे? அப்படிதானே? है ना बाबू? அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். आपके लिए मेरे लिए परमेश्वर ने दिया उस समय को हम लोग इस्तेमाल करना चाहिए. காலத்தை அறிந்து வாழாவிட்டால் நீ கண்ணீர் வடிப்பாய். उस समय को आप अपनाएंगे नहीं, फिर आने वाला दिन रोएंगे. இந்த காலத்துல இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணுமோ நம்ம செய்யணும். इसी उम्र में इसी समय में क्या करना है वो काम करना है. அப்படிதானே? அப்படி செஞ்சனா வாழ்க்கையில மாற்றம் ऐसा வரும். करेंगे तब आपकी जिंदगी में बदलाव आएगा. ஏன்னா क्यों? அதே பரிசுத்த வேதகம் எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. इफिसियों 5:16 बताता है. யாராவது வாசிங்க. 16 16வது வசனம். अवसर को बहुमूल्य समझो, क्योंकि दिन बुरे हैं. ஹalleluya. दिन को मतलब अच्छा सोचना नहीं तो दिन बुरा है. ஹalleluya. हालेलुया. பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? बाइबल क्या बताती है? காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். समय को मतलब अपनाना है. நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும். समय को अपना लेना चाहिए. யா नहीं तो அந்த காலம் the days are evil. वो समय आपके लिए जो मतलब बुरा रहेगा. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் உனக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்காரு, அந்த நேரத்தை யூஸ் பண்ணணும். परमेश्वर आपके लिए जो समय को दिया उसको अपना लेना, उसको इस्तेमाल இப்ப करना है. ஆண்டவர் உங்களுக்கு எந்த நேரத்தை எதுக்காக கொடுத்திருக்காரோ அந்த காரியத்துக்காக நீங்க யூஸ் பண்ணணும். परमेश्वर आपके लिए भी क्या समय दिया उस समय को उसी के लिए इस्तेमाल करना है. சாவுற டைம் நீ தூங்குற டைமை மாத்தினேனா वो गाने के समय में सोते रहेंगे உன் வயிறு நிறையுமா? और आपका गाना भी नहीं मिलेगा, पेट नहीं भरेगा. படிக்கிட்டே நேரத்துல நீ தூங்கிட்டு இருந்தா உன்னால எப்படி படிக்க முடியும்? पढ़ाई के समय में आप सोते रहेंगे, कैसे पढ़ेंगे, कैसे एग्जाम देंगे? அதுல எப்படி சோம்பல் பட்டன வாழ்க்கை எப்படி வெற்றி பெற முடியும்? आलसीपन में रहेंगे तो कैसे विजय को पाएंगे? ஹalleluya. Hallelujah. சோ இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். इसी समय में क्या करना है वो काम उन्हें करना चाहिए. நான் யூபில கடந்த வருஷம் ஒரு வாலிபனை சந்திச்சேன். यूपी में जाने समय एक जवान ने मुलाकात किया. அவனுக்கு 21 वयசு ஆகுது இப்போ. वो लड़का को 21 साल हो रहा है. அவன் ஒரு மெடிக்கல் ஷாப்புடைய ஓனர். वो मेडिकल दवा दुकान रखा. 21 வயசு தான் ஆகுது. वो 21 साल हो रहा लड़का. 21 வயசுல ஒரு மெடிக்கல் ஷாப்புடைய ஓனர். वो 21 साल में ये दवा दुकान का मालिक है. 21 வயசுல சொந்தமா வீடு கட்டியிருக்கான். वो 21 उम्र में अपने लिए मकान बना लिया. 21 वयसு தான். सिर्फ 21 उम्र का है. அப்ப அந்த வாலிபன் சொன்னா वो 21 उम्र का எங்களை लड़का ஜெபத்துக்காக கூப்பிட்டிருந்தான். और हमको प्रार्थना सभा चलाने के ஏன்னா அவனுடைய கிராமத்துல சர்ச் கிடையாது, उसके गांव में कलीसिया नहीं था, பாஸ்டர்ஸ் கிடையாது. पासवान नहीं थे. எல்லா ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு ஆராதனை போறதுக்கு ஆசை, ஆராதனைக்கான இடம் இல்ல. वो आराधना करने के लिए मन है, आराधना कराने वाला पादरी नहीं है. அவங்க அம்மாவும் இப்ப கிடையாது, இறந்துட்டாங்க. तो माँ अचानक मृत्यु हो गया. அவங்க அப்பா ஒரு பின்மாற்றம் அடைந்த ஒரு மனிதர். उसके पिताजी मसीह में नहीं है. அவனுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. उनके बहन की இப்ப அந்த முழு குடும்ப பொறுப்புமே இவன் தான் எடுத்துக்கிடுவான். वो पापा को देखना, बहन को देखना, पूरा परिवार को संभालना. 21 வயசு தான் ஆகுது. 21 उम्र हो रहा है. படிச்சிருக்கான்.
अच्छा पढ़ाई किया அவன் டிஃபார்ம் முடிச்சு இப்ப பிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். और डी फॉर्म करके एम फॉर्म कर रहा है அவன் எப்படி டிஃபார்ம் படிச்சான்? कैसे डी फॉर्म किया அந்த கிராமத்துல யாரும் அவனை படிச்சவங்க கிடையாது. गांव में कोई पढ़ने वाला नहीं था ஆனா இவனுக்கு படிக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? पढ़ना तो सिखाया வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? आगे बढ़ना कौन बताया இயேசு. यीशु ने ஹalleluya. हालेलुया ஏன்னா இந்த பைபிள் படிக்கிற வேளையில இந்த பைபிள் உன் வாழ்க்கையை மாற்றும். बाइबल पढ़ने समय बाइबल आप जिंदगी को बदलेगा படிக்கிறதுக்கு ஒரு ஞானம் இல்லையா? पढ़ने के लिए ज्ञान नहीं है படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இல்லையா? पढ़ाई के लिए मतलब इच्छा नहीं है பைபிளை தினந்தோறும் படிச்சு பாரு. रोज बाइबल पढ़ कर देखिए இந்த பைபிள் இருக்க ஒவ்வொரு வசனம் உன் வாழ்க்கையை மாற்றும். बाइबल में रहने वाला एक एक वचन आपकी जिंदगी को बदलेगा ஹalleluya. நீ எவ்வளவு நேரம் பைபிள்ல உன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. कितना देर बाइबल में अपने समय को आप देंगे बिताएंगे आपको जिंदगी में और बढ़ते जाएंगे எந்த விஷயத்துல உன்னால படிக்க முடியல, எந்த விஷயத்துல உன்னால தேர முடியல, எந்த விஷயத்துல உன்னால தாண்ட முடியல, பைபிளை படிச்சு பாரு. ஆண்டவர் வாழ்க்கையில வெற்றியான வாழ்க்கையை கொடுப்பாரு. सब्जेक्ट आपको समझ में नहीं आ रहा अगर आप सोचते हैं बाइबल पढ़कर देखिए परमेश्वर सबको समझाने की कोशिश करेगा அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை பாருங்க. वो जवान उम्र में लड़का அவனுக்கு யாரும் காசு ஸ்பெண்ட் பண்ணல படிக்கிறதுக்கு. उसको पढ़ाने के लिए कोई मदद नहीं किया ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर आपके लिए एक अच्छा मौका दिया தங்குறதுக்கு நல்ல இடம், रहने के लिए एक अच्छा நல்ல जगह சாப்பாடு, खाने के लिए भोजन ஸ்கூலுக்கு போறதுக்கான வழி, स्कूल जाने के लिए எல்லாத்துக்கான வழிவாசல் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு परमेश्वर सब सुविधा है आपको लिए दिया है இல்லையா? ஆனா அந்த வாலிபனுக்கு वो जवान लड़का எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. कुछ भी सुविधा ஒரு नहीं था காலத்துல அந்த வாலிபன் வந்து ஒரு ஓலை குடிசை மாதிரி ஒரு வீட்டுல தான் இருந்தான். वो जवान लड़का एकदम चौपड़ी में था அவன் சொல்றான், बोले बोला நான் நைட் எல்லாம் படுக்கும்போது रात को सोने से எங்க வீடு வசதியான வீடு கிடையாது. घर अच्छा मकान नहीं था அந்த மூங்கில்னால செஞ்ச ஒரு வீடுதான். बांस से बना हुआ घर था சில நேரங்கள்ல பாம்பு அப்படியே மேல போறதை என்னால பார்க்க முடியும். बांस वाला घर में रात को ऐसे सांप चलते हुए अपना आंख से देखा ஒரு ஏழ்மையான ஒரு நேரத்துல தான் இருந்தோம். बहुत गरीब स्थिति में बहुत गरीब की स्थिति में हम लोग मकान पर थे ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தேன். फिर भी हम परमेश्वर को नहीं छोड़ा இயேசு மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். यीशु के ऊपर मेरा भरोसा था படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். पढ़ने के लिए हम सोच रहा था ஸ்கூல முடிச்சேன். और अब दीपक ஸ்கூல் படிக்கிறத முடிச்சேன். पढ़ाई पूरा की படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். और आगे बढ़ने के लिए सोच रहे थे எனக்கு படிக்கணும்னு ஆசை. और पढ़ने के लिए इच्छा था எனக்கு யாரும் வந்து தலையில நீ படிப்படி எனக்கு யாரும் சொல்லல. आपको कोई भी आपको धक्का नहीं दिया पढ़ो पढ़ो नहीं बोला நான் படிச்சாதான் என் வாழ்க்கை மாறும்ன்றதை யோசித்தேன். मेरा जिंदगी में पढ़ेंगे तो मेरा जिंदगी में एक बदलाव நீ आएगा நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர आप முடியும். लोग अच्छे से पढ़ेंगे आपके जीवन में बहुत बड़ा परिवर्तन आएगा நல்லா படிச்சேன். अच्छे से पढ़ने ஸ்கூல் முடிச்சேன். स्कूल है पूरा ஸ்கூல் முடிச்ச உடனே स्कूल खत्म காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். और आगे कॉलेज में எனக்கு पढ़ने ஃபீஸ் கட்டுறதுக்கு யாரும் கிடையாது. फीस जमा करने के लिए ஆனா படிக்கணும்னு ஆசை. मेरे मन में इच्छा था அந்த வாலிபன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? जमा देखा हम क्या मालूम நைட்ல பாத்தீங்கன்னா நைட் தாபாஸ் இருக்கும், ஹோட்டல் இருக்கும் ஹைவேஸ்ல. हाईवे में होटल में तो ढाबा அதுல நைட் ஒர்க் பண்ணுவோம். और रात को जाकर काम करता था விடிய காலம் 3-4 மணி வரைக்கும், நைட்ல இருந்து விடிய காலம் 3-4 மணி வரைக்கும் வேலை செய்வான். रात पूरा मतलब सुबह 3 बजे तक काम करता था காலம் ஒரு விடிய காலம் 2 மணி இல்ல 3 நேரம் தான் தூங்குவான். वो सुबह 3-4 घंटा ही मात्र सोता था காலேஜுக்கு போவான். कॉलेज में जाता அந்த நைட் ஒர்க் பண்ற காசை வச்சு காலேஜ்ல படிச்சான். रात को मतलब काम किया हुआ पैसा को जमा कर फीस जमा किया ஹalleluya. Hallelujah. நமக்கு ஒரு ஆர்வம் வேணும். आपके अंदर हर एक बच्चों के अंदर एक इच्छा होना चाहिए யாரும் நம்மள புஷ் பண்ண கூடாது. நம்மளே போகணும். நான் வாழ்க்கையில முன்னேற, என் வாழ்க்கை மாறன்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளாடி வரணும். हमको कोई नहीं बोला मेरा माँ बाप कोई नहीं बोला हमको नहीं बताना हम अपने से पढ़ेंगे अपने से आगे निकलेंगे அந்த நேரத்தை யூஸ் பண்ணான். समय को इस्तेमाल வேஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரு சுத்துறதோ பேசுறதுக்கோ அங்கேயும் போறதுக்கோ அவன் யூஸ் பண்ணவே இல்லை. अपना समय को बेकार दोस्तों के साथ हमारा सिर्फ कम करने के लिए बात करने के लिए इधर घूमने के लिए नहीं जाता था पढ़ाई 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 को ध्यान देता நைட் வேலை செஞ்சான். रात को काम किया காலைல காலேஜுக்கு போனான். सुबह उठ के सुबह काम किया டிஃபார்ம் முடிச்சான். डी फॉर्म किया அவன் ஊர்லயே ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சான். गांव में एक दवा दुकान खोला இன்னைக்கு அந்த ஊர்ல அவன் மெடிக்கல் ஷாப் மட்டும் தான் இருக்குது. उसी गांव में सिर्फ अकेले एक ही दवा दुकान है बड़ा அந்த மெடிக்கல் ஷாப் மூலமா அநேகர் பிரயோஜனப்படுறாங்க. दवा दुकान के द्वारा बहुत लोग दवा लेते हैं बहुत लोग को मतलब अच्छा काम ஆண்டவர் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தாரு. तो जिंदगी को बदले लेगा சொந்தமா வீடு கேட்டான். वो तुरंत अपने लिए एक अच्छा मकान को बना அதோட நிப்பாட்டல. इतना ही नहीं இப்ப பிஃபார்ம் படிச்சிட்டு இருக்கான். अभी बी फॉर्म पढ़ रहा है ஹalleluya. हालेलुया என் அன்பான வாலிப தம்பிங்களே, ये अच्छे जवान बच्चे வாழ்க்கையில நான் முன்னேறணும்.
हम लोग जिंदगी में बदलना வாழ்க்கையில चाहिए நான் சாதிக்கணும், और जिंदगी में और चेंज करना வாழ்க்கையில चाहिए நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும். और जिंदगी में एक अच्छे जिंदगी में जाना है நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. वो अपने समय को अपनाना चाहिए ஆண்டவர் கொடுத்த நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. वो परमेश्वर ने दिया समय को ஏன்னா अपनाना चाहिए சாத்தான் உங்க நேரத்தை எடுத்துருவான், वो शैतान आपको समय को चोरी करता है சாத்தான் உங்க வாழ்க்கையை அழிச்சிடுவான். वो शैतान आपको जिंदगी को बर्बाद कर देगा அவன் கையில உங்க வாழ்க்கையை கொடுத்துறாதீங்க. वो शैतान हाथ में अपनी जिंदगी को नहीं देना है கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. वो परमेश्वर को भय मानना बुद्धि का आरंभ में लिखा है ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் தான், वो परमेश्वर के लिए डर भय रहेगा உலகத்திற்காக அல்ல. दुनिया के लिए நீ नहीं ஆண்டவருக்கு वो பயப்பட்டேன்னா परमेश्वर के लिए डरेंगे ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. परमेश्वर आपको जिंदगी को बदलेगा நிறைய நாட்கள் நான் வாழணும்னு ஆசைப்படுறியா? वो दिन जिंदा जीना जीने के அதுக்கு चाहते நீ हैं என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है எபேசியர் 6வது அதிகாரம் यबिसियों 6 दिया 1வது வசனம் 2வது வசனம். पहला दूसरा दिन पढ़ेंगे एक लड़का कोई भी हो ज्यादा दिन जीने को चाहते हैं तो क्या करना है हे बालकों, हाँ प्रभु में अपने माता पिता के आज्ञाकारी बनो, हाँ क्योंकि यह उचित है। अपने माता और पिता का आदर कर, यह पहली आज्ञा है, जिसके साथ प्रतिज्ञा भी है। போதும். வேதம் என்ன சொல்லுது? बाइबल क्या बताती है ஆண்டவருக்கு நீ முதலாவது கீழ்ப்படியணும். पहला परमेश्वर को आज्ञा मानना है உங்க அப்பா அம்மாக்கு நீங்க கீழ்ப்படியணும். अपना माँ बाप को आज्ञा मानना है கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். आज्ञा मानना बहुत जरूरी நீ है கீழ்ப்படியலனா आज्ञा नहीं मानेंगे உன் வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும்? आप जिंदगी में कैसा எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? कैसे आशीष को எப்படி ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு? कैसे परमेश्वर आशीष को देगा எப்போதும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற சிந்தை உனக்கு எப்பவுமே இருக்கணும். हर समय परमेश्वर की नजर मेरे ऊपर है करके आप अंदर में डर होना चाहिए भय होना चाहिए ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கீழ்ப்படியணும். वो हमेशा अपने माँ बाप का आज्ञाकारी होना चाहिए அப்படி நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா ऐसा आज्ञा मानेंगे 3வது வசனம் சொல்கிறது. எபேசியர் 6ம் அதிகாரம் 3வது வசனம். एफिसियों 3:3 को क्या लिखा है कि तेरा भला हो हाँ। और तू धरती पर बहुत दिन जीवित रहे। ஹல்லேலூயா. हालेलुया அதிக நாட்கள் நீங்க வாழணும்னா ஜிம்முக்கு போகணும் அவசியம் எல்லாம் கிடையாது. ज्यादा दिन जीवन बिताने के लिए जिम जाकर एक्सरसाइज करने की दरकार नहीं உங்க அப்பா அம்மா நீங்க கீழ்ப்படிந்தாலே போதும். अपना माँ बाप को आदर करने से काफी है ஆசீர்வாதம் ஆண்டவர் கொண்டு வருவாரு. वो परमेश्वर आशीष को देगा ஹல்லேலூயா. हालेलुया உன் வாழ்க்கையை உலகத்துக்காக எப்பவுமே நீ மாற்றிக்கொள்ளாத. आप जिंदगी को मतलब दुनिया के लिए परिवर्तन नहीं करना உன் चाहिए வாழ்க்கையை ஆண்டவருக்காக மாற்றிப்பாரு. आप जिंदगी को परमेश्वर के लिए एकदम बदला करके दिखाना है। ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவாரு. परमेश्वर आपको जिंदगी को बदलेगा திரும்ப நான் சொல்றேன் கவனிச்சுக்க. और एक बार बताते हैं உலகத்துக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதே. दुनिया के लिए अपने जिंदगी को नहीं बदलना चाहिए ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். वो परमेश्वर के लिए आप जिंदगी को बदलिए ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை वो மாற்றுவார். परमेश्वर आप जिंदगी को बदलेगा உன்னால உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். आपको एक दिन परमेश्वर एक ऊंचे स्थान में ले जाकर बैठाएगा God will rise you and lift up you and he'll make shine up on you. आपको परमेश्वर एकदम नीचे से ऊंचे स्थान में उठाकर आपको एकदम चमकाएगा Hallelujah. Hallelujah. எனக்கான வாலிப தம்பி एक தம்பிங்கள जवान बच्चे लोग உங்கள்ட்ட ஒரு சொல்ல விரும்ப ஆசைப்படுறேன். आपको से एक बात बोलने चाहता हूं இன்னைக்கு காலமும் வந்துச்சு, सुबह आया था சாயந்தரம் வந்துச்சு, शाम भी आया, நைட்டு வந்துச்சு. रात भी आ गई இதே நாள் திரும்ப வராது. आज ऐसा एक सुबह ऐसा एक रात भी आने वाला நேரம் है। போச்சு. खत्म हो गया இந்த டைம் போனதான். आज समय बीत गया कल नहीं आएगा டைம் உன்னால பிடிச்சிருக்க முடியுமா? उसको पकड़ कर सकते हैं क्या ஆ? முடியாது. அது போயிட்டு தான் இருக்கும். वो जाते ही रहेगा கிடைக்கிற நேரத்தை பிரயோஜனப்படும். आपको समय मिलता है उसको एकदम अपना लेना चाहिए उसको इस्तेमाल हो जाना चाहिए அழகான ஒரு தமிழ் பாடலை கூட, காலத்தை அறிந்து வாழாவிட்டால் கண்ணீர் வடிப்பாயே. तमिल में एक गीत है समय को समझकर नहीं जिएंगे फिर बाद में तुम रोना पड़ेगा நீ காலத்தை சரியா பிரயோஜனப்படுத்தணும், லாஸ்ட் நீ கண்ணீர் தான் வடிக்கணும். उस समय को अच्छा से आप इस्तेमाल नहीं करेंगे फिर बाद में बैठकर रोना पड़ेगा இன்னைக்கு செய்ய வேண்டிய நேர காரியத்தை இன்னைக்கு தான் செய்யணும். आज क्या काम करना है आज ये करना है இன்னைக்கு உங்க வேலை என்னது? आप लोगों का काम क्या है படிக்கிறது மட்டும்தான். पढ़ाई से पढ़ाई करना வேற है ஏதாவது வேலை இருக்கா? और भी काम है आप लोगों का வேற ஏதாவது வேலை இருக்கா உங்களுக்கு? और भी काम है நைட் எங்கேயா டியூட்டிக்கு போடுமா? रात में काम करने के लिए जाना இல்ல है இல்ல, नहीं ना ஒரே ஒரு வேலை தான். एक ही
काम है, படிக்கிறது மட்டும்தான். बढ़ना है। ஹalleluya. Hallelujah. நம்ம ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இப்ப கொடுத்திருக்கிறாரு. वो परमेश्वर आपको एक अच्छा मौका दिया, समय तो दिया, படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. पढ़ने के लिए एक मौका दिया, இந்த एक अवसर दिया। இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? जगह पर अपना घर द्वार छोड़ के क्यों உங்க आए? வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காக. अपना जिंदगी को बदलने के लिए। ஹalleluya. Hallelujah. வாழ்க்கை இந்த இடத்துல இருந்து அது நல்ல அழகா ஷேப் பண்ணப்படணும். इसी जगह पर रह कर अच्छे से पढ़कर लिखकर एक अच्छा इंसान बन जाना இது चाहिए। உருவாக்கப்படுற இடமா இருக்கணும் ये வாழ்க்கை. आप लोग को एकदम आप लोग को बनाने वाला நீங்க அந்த இடத்துல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிற வருகிற நாட்கள் உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். इसी जगह पर रहकर क्या क्या सीखते हैं और आने वाला दिन में अच्छे बातों को आप लोग सीखेंगे। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருக்காக வாழுங்க. आप लोग परमेश्वर के लिए जीना है। ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு. परमेश्वर आपको ज्यादा प्यार करते हैं। யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். कोई भी आप लोग को छोड़ दे, माँ बाप को छोड़ दे, परमेश्वर कभी नहीं छोड़ेगा। கடந்த 3 வருஷமாக लगातार 3 साल வெறும் ஒரு சைக்கிளை இந்தியா முழுவதும் நான் சுத்திட்டு வரேன். एक ही साइकिल में रहकर पूरा भारत घूम रहा हूँ। ஆண்டவர் கூட இருக்கிறாரு. वो परमेश्वर मेरे साथ है। என் கூட இருக்கிற ஆண்டவர் உன்னை உங்க கூட இருக்க மாட்டாரா? मेरे साथ है वो परमेश्वर, आप लोग साथ नहीं என்ன रहेगा। வழி நடத்துற ஆண்டவர் உங்களை வழி நடத்த மாட்டாரா? मेरे साथ रहेगा, हमको अगुवाई करने वाला परमेश्वर என்ன आपको नहीं போஷிக்கிற चलाएगा। ஆண்டவர் உன்னை போஷிக்க மாட்டாரா? आपको खिलाने वाला परमेश्वर आप लोग को नहीं எனக்கு அற்புதம் செய்யற ஆண்டவர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? आश्चर्य काम करने वाला परमेश्वर आप लोग को जीवन नहीं என் करेगा। வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவர் உன் வாழ்க்கைய மாற்றத்தை கொண்டு வர मेरे மாட்டாரா? जिंदगी में बदलाव को ले आने वाला परमेश्वर आपको जीवन लेकर नहीं आएगा। அந்த இயேசு மேல நம்பிக்கையா இரு. वो यीशु के ऊपर आप भरोसा रखिए। தினந்தோறும் ஜெபம் பண்ணு. रोज प्रार्थना தினந்தோறும் कीजिए, பைபிள் படி. रोज बाइबल पढ़िए। ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை செய்வாரு. परमेश्वर आप लोग की जिंदगी में बदलाव को ले आएगा। ஹalleluya. Hallelujah. ஒரு நாளைக்கு முன்னே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாரு. एक दिन परमेश्वर आप लोग एकदम ऊंचे स्थान पर रखेगा। உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவாரு. परमेश्वर एकदम ऊंचे स्थान में बैठा ஏன்னா ஆண்டவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்ல. कारण परमेश्वर नहीं होगा तो ऐसा कोई काम ही नहीं है। ஹalleluya. Hallelujah. அற்புதங்கள் செய்யற ஆண்டவர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. आपको काम करने वाला परमेश्वर है, आप लोग काम में जीवन में करेगा। மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவாரு. जीवन में परिवर्तन को ले आएगा। உயர்வை கொண்டு வர ஆண்டவர் வாழ்க்கையை உயர்த்துவாரு. एक दिन आप लोग ऊंचे स्थान में बैठा कर परमेश्वर दिखाएगा। யார் மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டாரு. वो भी आप लोग भूल जाएंगे, परमेश्वर कभी नहीं भूलेगा। எல்லா உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு. सारी इच्छा को मन की लालसा को पूरा करेगा। ஹalleluya.